வணக்கம். இன்னைக்கு 20 கிலோ தேங்காய் எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 20 கிலோ தேங்காவ காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அது எந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்குன்னு உடைச்சு காட்டுறாங்க. நல்லாவே காய்ஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இதில ஒரு 10 கிலோ எடுத்து முதல்ல போட்டுட்டு, அது கொஞ்சம் ஓடுனதுக்கப்புறம் இன்னொரு 10 கிலோ எடுத்து அதில போட்டு சேர்த்து ஒண்ணா ஆட்டப் போறோம். இப்ப இது சல்ஃபர் வைக்காதது அப்படிங்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த தேங்காய் உள்பக்கம் லைட்டா வெள்ள மங்குனதாவும், வெளிப்பக்கம் ப்ரௌனிஷாவும் இருக்கும். இதே வந்து உள்ள நல்லா பிரைட்டா ஒயிட்டா இருந்துச்சுனாலும், வெளியில லைட்டா ரெட்டிஷ்ஷா ப்ரவுனா இருந்தாலும், அது சல்ஃபர் வச்சது. இப்ப இந்த தேங்காய் பாதி அளவுக்கு ஓடிடுச்சு. நமக்கு எண்ணெயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த உள்ள இருக்க கசடெல்லாம் வெளியில எடுத்துட்டு, அத மேல கொட்டி மறுபடியும் ஆட்டிக்கலாம். ஃபுல்லா சேர்ந்து நமக்கு புண்ணாக்கா வந்துரும். எண்ணெய் கீழ வந்துரும். இதுக்கப்புறம் நம்ம இதுல எத்தனை லிட்டர் எண்ணெய் வந்திருக்குன்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த புண்ணாக்கெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எண்ணெய் நமக்கு இதுல வெயிட் போட்டோம்னா கிலோ கணக்குல வரும். அத நம்ம லிட்டருக்கு மாத்திக்கலாம். இப்ப இதுல ஒரு 12 லிட்டர் 12 கிலோ எண்ணெய் வந்திருக்கு. அதுல 13 லிட்டரா வரும் நமக்கு. அது புண்ணாக்கு 6 1/2 கிலோ வந்திருக்கு. 600 கிராம் வந்திருக்கு. இதுதான் ஒரு 20 கிலோ ஆட்டுனா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டு. இப்ப நாங்க 1 லிட்டர் எண்ணெய் ரூ. 300க்கு குடுக்குறோம். பிளஸ் ஷிப்பிங்கோட. உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கலாம். நன்றி.